Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி பாச்சோறு. இந்த பாச்சோறு ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட். இந்த பாரம்பரியமான பாச்சோறு ரெசிபி இங்கே எதுக்கு அதிகமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சடங்கு வளைகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ நமக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாச்சோறு ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பாச்சோறு செய்ய தேவையான பொருள் என்னன்னு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்காக யூஸ் பண்ண போறேன். அரிசி பருப்பு தண்ணி எல்லாமே நான் இந்த கப்ல தான் மெஷர் பண்ண போறேன். அளவு எல்லாமே சேமாக தான் இருக்கும். கப்பு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். செங்கல்பட்டு அரிசி 5 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு, 6 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கிலோ கருப்பட்டி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலக்காய் பவுடர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்திருக்கேன், கீ தேவையான அளவு, கார்னிஷிங்காக நான் இன்னைக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், கார்னிஷிங்காக முந்திரி எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது பாச்சோறு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம 6 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி 5 கப் அரிசியும் 1 கப் பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ 6 கப் தேங்காய் பால் 6 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கூடவே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போது அரிசி ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அரிசி ஒரு 90% நல்லா குக் ஆயிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரிசியோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம கீயில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் கீ ஆட் பண்ணிடலாம். கீ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் அரிசி இந்த கீ எல்லாம் சேர்த்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை மேலே தூவி விட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதும். கொஞ்சம் பாச்சோறு இந்த மாதிரி தான் தண்ணியாக நமக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நாம் ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடலாம். பாச்சோறு ரொம்பவே எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அடுப்பாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.